எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடமே என் கணிதம். நடிகர், தயாரிப்பாளர் மற்றும் நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமான் அவர்களின் பிறப்பு முதல் இறுதி வரை சுருக்கமாக பார்ப்போம். சீமான் அவர்களின் பிறந்த தேதியான 8 நவம்பர் 1966 என்பதின் அடிப்படையில் பிறப்பு எண் 8 பற்றி முதலில் பார்ப்போம். நாம் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் இயற்கையிலே மிகவும் சக்தி வாய்ந்த தலைவராகவும் பிறரால் கணிக்க முடியாத குணங்களை கொண்டவராகவும் இவர் சக்தி, வெற்றி, செல்வம், அதிகாரம் மற்றும் நீதி போன்றவைகளில் அதிகமாக ஈர்க்கப்பட்டும் பெரிய விஷயங்களை சாதிக்கும் லட்சியத்துடன் செயல்படுவார். மேலும் சீமான் அவர்கள் ஒழுக்கம், கடின உழைப்பு, பொறுமை, நீதி மற்றும் பல போராட்டங்களில் கலந்து கொண்டு தம்முடைய ஆழ் மனதின் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்க மாட்டார். மேலும் இவர் சாதாரண வாழ்க்கையை விரும்பாமல் உயர்ந்த லட்சியங்களை கொண்டு உயர்ந்த இலக்குகளை அடைய துணிந்து செயல்படும் போராட்ட குணங்களை கொண்டிருப்பார். மேலும் நாம் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் பணம், செல்வம் மற்றும் சமூக அந்தஸ்து போன்ற பொருள் சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வமும் முழு கவனமும் கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து செயல்பட்டு செல்வத்தை திரட்டுவதிலும் ஈர்ப்பதிலும் காந்தத்தின் ஈர்ப்பு சக்தியாக செயல்படுவார். நாம் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் மிகப்பெரிய அமைப்புகளை உருவாக்குவதுடன் அதை நிர்வாகம் செய்வது மற்றும் பெரிய திட்டங்களை செயல்படுத்துவதில் இவருக்கு இணை இவருமில்லை. வெற்றி என்பது எளிதல்ல என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய இலக்குகளை அடைய கடுமையான உழைப்பு மற்றும் விடாமுயற்சியோடு தடைகளை தாண்டி முன்னேறும் குணம் கொண்டவராகவும் இவர் பிறந்த எண் 8 என்பது சனியின் முழு ஆதிக்கம் கொண்ட எண் என்பதால் நீதி, நியாயம் மற்றும் நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவராகவும் அநீதியை கண்ட அந்த இடத்திலே நீதிக்காக போராட களத்தில் இறங்க தயங்க மாட்டார். இவருக்கு சட்டதிட்டங்களின் மீது ஒரு வகையான ஆழமான புரிதல் மற்றும் ஈர்ப்பானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தோல்விகளை துச்சமாக கடந்து மீண்டு வந்து மீண்டும் முயற்சிக்கும் திறன் கொண்டவராகவும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் கருங்கல்லை செதுக்கிய சிற்பமாக ஜொலிப்பதோடு மேலும் பல மடங்கு வலிமையானவராக புதிய உத்வேகம் மற்றும் உற்சாகத்துடன் செயல்படுவார். தன்னுடைய வெற்றியையும் செல்வத்தையும் பிறருக்கு தான தர்மங்கள் செய்வதுடன் சமூக மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்தும் எண்ணம் கொண்டவராகவும் பெரிய அளவில் தொண்டு நிறுவனங்கள் உருவாக்குவதோடு சமூகம் சார்ந்த திட்டங்களுக்கு நீதி திரட்டுதல் போன்ற செயல்களிலும் ஈடுபட்டு தான் சார்ந்த சமூகத்திற்காக போராடும் சமூக ஆர்வலராகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார். வெளித்தோற்றத்தில் அல்லது சினிமா துறைகளில் ஒரு சிலர் தன்னை நல்லவர்களாகவும் நகைச்சுவை மனிதர்களாகவும் அடையாளப்படுத்தி கொண்டும் ஆனால் நிஜ வாழ்க்கையில் சுயநலம் கொண்டவர்களாகவும் நன்றி கட்டவர்களாகவும் சமூக அக்கறை இல்லாமலும் வாழும் மனிதர்கள் மத்தியில் தான் சார்ந்த சமூக மக்களுக்காக ஓயாத போராட்டங்களோடு மக்களின் மனதில் இருக்கும் சமூக மற்றும் அரசியல் சார்ந்த கேள்விகளை துணிவுடன் தட்டி கேட்கும் அசாத்திய துணிச்சலே இவரது உண்மை சுபாவம் மற்றும் இவரது மிகப்பெரிய பலமாகும். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தம்முடைய வலிமையான மிக உயர்ந்த எவரும் வெல்ல முடியாத வெற்றிகளையும் சமூகத்தில் நீடித்த பெயரும் புகழோடும் வாழும் உயர்ந்த மனிதராக என்றென்றும் வாழ வைக்கும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களின் பிறந்த எண் 8. நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமான் அவர்களின் பிறந்த நாளான 8 நவம்பர் 1966 என்பதை கூட்டி வரும் விதி எண்ணான 32 பற்றி காண்போம். சீமான் அவர்கள் குழந்தை பருவம் முதலே தன்னுடைய படைப்பாற்றலை இசை, கலை, எழுத்து அல்லது வேறு எந்த வடிவத்திலும் தன்னை அடையாளப்படுத்த ஆர்வம் கொண்டவராகவும் சுறுசுறுப்பு மற்றும் பிறருடன் எளிதில் பழகி நட்புறவை வளர்ப்பதில் அதிக ஆர்வத்துடன் செயல்பட்டும் தன்னை சுதந்திரமான மற்றும் எவரும் கட்டுப்படுத்த முடியாதவராகவும் தன்னை சுற்றியுள்ள விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வமாகவும் தன்னுடைய நடுத்தர வயதில் பன்முக திறமை கொண்டவராக ஊடகம், கலைத்துறை, எழுத்து, பயணம்
மற்றும் பொது இடங்களில் வெளிப்படையாக அசாத்திய துணிச்சலோடு பேசும் திறன், பிறருக்கு ஆலோசனை கூறுவது போன்ற விஷயங்களில் தனித்திறமை கொண்டவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டும் தலைமை தாங்கும் திறமையாளராகவும் தான் சார்ந்த குழுவை கட்டிக்காக்கும் சிறந்த வீரராகவும் மேலும் மாற்றங்களுக்கு ஏற்ப செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் அசாத்திய திறமை கொண்டு வாழ்க்கை மற்றும் தான் சார்ந்த அமைப்புகளில் விரைவான அசுர வளர்ச்சியை அடைவார். மேலும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் மற்றும் சவால்களை எதிர்கொண்டு தன்னை கட்டுப்படுத்துபவரை விரும்பாமல் தனக்கு இணையான சுதந்திர மனப்பக்குவத்தை கொண்ட வாழ்க்கை துணையுடன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வார். தன்னை எவரும் கட்டுப்படுத்த முடியாத சுதந்திரமான வாழ்க்கையில் விருப்பம் கொண்டவராக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இருப்பார். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தன்னுடைய முதுமை காலத்தில் தான் பெற்ற அனுபவங்கள், அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் யாவும் ஆன்மீக மற்றும் அறிவு சார்ந்த நிலையிலும் பக்குவப்பட்ட மனிதராகவும் சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டும் நம்பிக்கை மற்றும் உற்சாகத்துடன் தன்னுடைய தனித்துவமான ஆற்றலை தான் சார்ந்த துறைகளில் முறையாக பயன்படுத்தி தன்னுடைய தொழில்துறை மற்றும் வாழ்க்கை பயணத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ளும் அற்புத மனிதராக நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் உலகம் உள்ளவரை பெயரும் புகழோடும் வாழும் தன்மையை இவருடைய விதி எண்ணான 32 வெளிப்படுத்துகிறது. நன்றி, வணக்கம்.